ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு 8 வேஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப், அதுவுமே ரொம்ப டார்ச்சர் தான்ல நம்மளுக்கு. நம்ம நிறைய அன்பு கொடுக்குறோம், நம்ம நிறையா நேரம் அவங்களுக்காக செலவு பண்ணுறோம், நம்ம நிறைய அக்கறை எடுத்துக்கிறோம். ஆனால் திரும்ப நம்மளுக்கு அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா we feel unheard, நம்மளுக்கு ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கும். இது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் எஃபர்ட்ன்றது போத் சைட்ஸ் இருக்கும்போது அது ஒரு பேலன்ஸ் இருக்கும். பட் ஒருத்தங்க மட்டுமே எல்லாமே செஞ்சுட்டே இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு நம்ம வர்றது தான். உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இல்லாத பொழுது நம்மளோட டெசிஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ போன வீடியோலேருந்து இருக்கிற ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த பர்டிகுலர் டாபிக், ஹவு டு ஹேண்டில் இஃப் யூ ஆர் இன் அ ஃபேக் ரிலேஷன்ஷிப் ஆர் அ ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்னாலஜிங் த ட்ரூத். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோன்றது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கே இருக்கணும். அந்த உண்மையை நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை நம்ம கொண்டு வரணும். சம்டைம்ஸ் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்போம், எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு. நம்ம உள் மனசில் நம்மளுக்கு தோணும், இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்களே, நம்மளுக்கு தோணும் ஓகே ஏதோ சரியில்லை, நம்ம மட்டும்தான் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது, நம்ம மட்டும்தான் எல்லா அக்கறையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு திரும்ப அந்த ஒரு டைமாக இருக்கட்டும், ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அந்த ப்ரையாரிட்டி நம்ம காட்டுற ப்ரையாரிட்டி அவங்க அதே மாதிரி காட்டுறதில்ல, ரெசிப்ரோகேட் பண்ணுறதில்லன்னு நம்ம உள் மனசு சொன்னாலும், அந்த இன்ட்யூஷன் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம அதை இக்னோர் பண்ணுவோம். அப்படி கிடையாது, மேபி அவங்க பிஸியாக இருக்காங்க, மேபி அந்த மாதிரி நானே தான் ஓவர் திங்க் பண்ணிக்கிறேன், ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம கவரப் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏதோ ஒரு கட்டத்தில் வி ஹாவ் டு அக்னாலேஜ், என்ன இருக்கோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை உள்ளபடி அக்னாலேஜ் பண்ணிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அன்பாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், ப்ரையாரிட்டியாக இருக்கட்டும், ரெண்டு சைடில் இருந்தும் ஆட்டோமேட்டிக்காகவும் ரொம்ப மியூச்சுவலாக நடக்கணுமே தவிர கெஞ்சி கேட்டு அது வர்றது கரெக்டா அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நம்பர் 2, லேர்னிங் டு செட் பவுண்ட்ரிஸ். நம்மளை சுற்றி ஒரு செட் ஆஃப் லிமிடேஷன்ஸாக இருக்கட்டும், பவுண்ட்ரிஸாக இருக்கட்டும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் நேரமாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், யார் ஒருத்தங்க அதை மதிக்கிறாங்களோ, யார் ஒருத்தங்க அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ, வேல்யூ பண்ணுறாங்களோ அங்கே கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். அதை மதிக்காத இடத்துல நம்ம எவ்வளோ தான் இமோஷ்னலாக இன்வெஸ்டடாக இருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். இன்னொன்று, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட் ஒன், லவ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம மற்றவங்க நம்மளை வேல்யூ பண்ணணும், மற்றவங்க நம்மளுக்கு நிறைய அன்பு கொடுக்கணும், என்னோட அன்பை அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருந்தாலும், பார்ட்னர்னாலும், அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், முதல்ல நமக்கு கொடுத்துக்கணும். அதை நம்ம முதல்ல லேர்ன் பண்ணணும். ஒரு இடத்துல டிசர்விங்காக இல்லை, நான் நிறைய அன்பு கொடுக்குறேன், என் அன்பை இவங்க வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த டிசர்விங் இல்லைன்ற இடத்துல இருந்து வெளியே வர்றது தான் முதல் விஷயம், முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும், ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் பெட்டரான ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கோ, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ எங்கேயுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும், என்னோட வேல்யூ என்னன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளே இருந்தாலே அது கரெக்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குமான்ற கொஸ்டின் வருது. லாஸ்ட் ஒன், வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், லெட் கோ விதவுட் கில்ட். ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக போகல, இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் நம்பினேன், ஆர் இந்த ஃப்ரெண்டை நான் ரொம்பவே நம்பிட்டேன், இந்த ஃப்ரெண்டுக்காக நான் நிறைய செஞ்சேன், ரொம்ப இமோஷ்னலாக இன்வெஸ்டடாக இருந்தேன், இப்போது இது சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் அதை விட்டு வெளியே வரும்பொழுது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என் மேலே தான் ஏதாவது தப்போ, எதுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவங்க மற்றவங்க கிட்டலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, என்னை மட்டும் ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஏன் அந்த ஒரு டைம் ஒரு ப்ரையாரிட்டி நான் கொடுத்த அளவுக்கு அவங்க திரும்ப கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களை நோக்கி கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது உங்களோட வேல்யூவை நீங்களே கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அங்கே தான் அந்த கில்ட் கோஷன்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்களே ஒரு எனிமி மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ அது தேவையே கிடையாது. ஒரு விஷயம் தப்பு, இது சரியாக வரலன்னு தெரியும் பொழுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் ஸ்ட்ரென்த். லெட்டிங் கோ மீன்ஸ் இட் இஸ் நாட் பீயிங் லாஸ்ட். நீங்கள் தொலைஞ்சு போல,
நீங்கள் உங்களை சூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் உங்களை மதிக்கிறீங்க, உங்களுக்கான வேல்யூவை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ லெட்டிங் கோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று சரியாக வரல அப்படின்னா அது தெரியும் பொழுது டேக் டெசிஷன் ஃபார் யோர் செல்ஃப். இன் கன்க்ளூஷன், எனக்கு புரியுது இது பேசுகிற அளவுக்கு இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்பினவங்க கிட்ட இருந்து திரும்ப அதே மரியாதையும் அதே அன்பும் கிடைக்காத போது அதில் கட் பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது அந்த ப்ராசஸ் ரொம்பவே டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், ட்ரிக்கியாக இருக்கும். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதுலேருந்து வெளியே வரது ட்ரிக்கியாக இருந்தாலும் வந்த பின் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த ஸ்பேஸ் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். கான்ஸ்டண்ட்டாக நம்ம வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக அங்கேயே இருந்து கண்டினியூ பண்ணுறது சரியாக வருமா? அண்ட் எப்போவுமே அன்புக்கும் கவனத்துக்கும் ப்ரையாரிட்டிக்கும் நீங்கள் குவெஸ்டன் பண்ணிகிட்டே இருக்கிறதும் நியாயப்படுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு புரிய வைக்க முயற்சி பண்ணுறதும் சரியாக வருமா? ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப், உங்களோட நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அமையட்டும். All right, on that positive note, I am signing off. Take care. Bye.